Good morning. Welcome to day 27 of my November 30 day challenge. இன்னைக்கு வந்து November 27 and a Thursday morning. ஸோ இன்றைக்கி வந்து ரெஸ்ட் டே அப்படின்னு நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். நேற்றே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலீஸ் ஆகும், நேற்று ஈவினிங்கே பார்த்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் இந்தியாவில் 27 தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபோன் எடுத்து எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் எந்திரிச்சேன். நான் பார்த்தேன், எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு அண்ட் இன்றைக்கி ஃபுல்லாக நான் ரெஸ்ட் தான். இன்றைக்கி நான் புக்கே தொட மாட்டேன் அண்ட் இன்றைக்கி உட்காந்து நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்ப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து ஐடியா. ஸோ மார்னிங் டீ மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அம்மா வந்து ப்ரான் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து அழகாக நான் பிளேட்லாம் பண்ணி வீடியோலாம் எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்டுட்டே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபுல் டே நான் எதுவுமே பண்ணல. அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலீஸ் ஆன எபிசோட்ஸ் மட்டும் இல்லை, அது இந்த சீசன் 5 பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எபிசோட்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதோட க்ரியேட்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எபிசோட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். சீசன் 5 அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எபிசோட்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கும்போதே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னால் வந்து ஒரு லேட் ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங், ரொம்ப லேட் ஈவினிங் தான் கரண்ட்டே வந்துச்சு. ஸோ நான் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கரண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறமும் நான் ஒன்றுமே பண்ணல. கரண்ட் வந்ததுக்கப்புறம் உட்காந்து மறுபடியும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துட்டு அதோடு அப்படியே தூங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். தட்ஸ் இட் ஃபார் டே 27. டே 28 பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.